கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எஸ்தரின் சரித்திரம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை என்று அவற்றை பலப்படுத்துகிறான். இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேயானால் இதில் ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அகாஸ்வேரு ராஜாவுக்கு மொர்தெகாய் செய்த நன்மைக்கு தக்கதாய் ராஜா என்ன பண்ணல, மொர்தெகாய்க்கு எதுவுமே செய்யல. ஆனா தனக்கு மொர்தெகாய் செய்த நன்மைக்கு தான் ஏதாவது செய்தேனா, அவனை கனப்படுத்தினேனா, மேன்மைப்படுத்தினேனா என்று அதன் பிற்பாடு ராஜா கேட்கும் பொழுது ராஜாவை நோக்கி வந்த பதில்தான் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. உடனே ராஜா அந்த காரியத்தை அப்படி விட்டுறல. தனக்கு நன்மை செய்த மொர்தெகாய்க்கு தன்னால் இயன்ற மட்டும் ராஜா என்ன பண்றான், அவனை கனப்படுத்துகிறான், அவனை மேன்மைப்படுத்துகிறான். சொல்லப்போனா சத்ருவாகிய ஆமான் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நினைத்த அந்த மேன்மைகளை கர்த்தர் ராஜாவை கொண்டு ஆமானின் கண்களுக்கு முன்பதாக மொர்தெகாய்க்கு செய்தார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் இன்று காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம்தான், மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செய்தான். அது நிமித்தம் கனத்தையும் மேன்மையையும் பிரதிபலனாக அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ராஜா, நித்திய ராஜா, நித்திய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாக நித்திய நிலையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு நாம் ஏதாவது நன்மைகளை செய்தோமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒண்ணுமே செய்யல. அதற்கு மாறாக அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்தார். மேன்மையை விட்டு தாழ்மையிலே நமக்காக அடிமையின் சாயல் எடுத்து அவர் இறங்கி வந்தார். நம்மை மீட்கும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மறுபடியும் உயிர் தெழுந்து இன்று வரைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்தில். அது நிமித்தம் ஒவ்வொரு வருஷமும் பிதாவாகிய தேவன் நம்மிடத்துல ஆவிக்குரிய கனிகளை தேடும் பொழுது அது இல்லாமல் இருந்த வேளையிலும் நமக்கென ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் நாம் இன்னும் அதிகமாய் ஜீவனோடு வாழும்படியாய் பெற்றுக்கொள்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இன்று அநேக காரியங்கள் நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த கனத்தையும் மேன்மையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த மேன்மைகளையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு என வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு தெரியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவஜனங்களாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தேவஜனங்களாகிய நாம் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது நிறைவேற காத்திருக்கிற தேவஜனங்களாகிய நாம் எதிர்பார்த்த காலத்தில் அது நடக்காமல் போனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான சத்தியம், நாம் தேவனுக்கு நன்மை செய்து அதன் பிரதிபலனாக நாம் கனத்தையும் மகிமை எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட நிலையில் அல்ல நாம் தேவனை நோக்கி காத்திருப்பது. தேவன் மட்டுமே நமக்கு நன்மை செய்தார். சொல்ல போனா ஆண்டவர் தான் நம்மிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். நான் உனக்கு என் ஜீவனே கொடுத்தனே, நீ எனக்காக என்ன செஞ்சன்னு ஆண்டவர் கேட்டா நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? இன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், எனக்கு இதை செய்யும் என்று கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் மாறணும். எனக்காக ஜீவனை தந்த ஆண்டவர், எனக்காக உயிர் தெழுந்து இன்று வரைக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர், ஆண்டவரே நான் இவ்வளவா என்னை நேசிக்கிற உம்முடைய அன்பை நான் உணர்ந்து அதற்கு பிரதிபலனாக என்னை இவ்வளவாய் நேசிக்கிற உம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கும்படியாக நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு கூட நாம் செயல்படணும். ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கணும். என தேவஜனங்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நன்மை செய்து ராஜாவுக்கு நன்மை செய்தும்
முர்தகாய்க்கு ராஜாவினால் இன்னும் கனமும் மேன்மையும் கிடைக்கவில்லை. நன்மை செய்தவனுக்கே ராஜா ஒரு குறித்த காலத்துல, எப்பொழுது ராஜா அதை குறித்து கேள்விப்படுகிறானோ, அதை நினைக்கிறானோ, அதன் பிற்பாடு அவன் குறித்த காலத்திலே அவனை உயர்த்துகிறான். ஆனா நம்முடைய தேவன், நாம் அவருக்கு எந்த நன்மையும் செய்யாதிருந்த போதிலும் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை தந்து நம்முடைய பாவங்கள் சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தவான்களாக, அவரை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்களாக மாற்றி நம்மிலே அவர் மகிமைப்படும்படியாய் அவர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவாய் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தம் என்னை உயர்த்தும்படியாய், என்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாய், என்னிலே நீர் மகிமைப்படும்படியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற இவை எல்லாவற்றையும் உம்முடைய ஏற்ற காலத்திலே நீர் நிச்சயமாய் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு எனக்காக முந்தி அன்பு செலுத்தி என் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காக நான் உம்மை திருப்திப்படுத்த, உம்மை மகிழ்விக்க, உமக்கு பிரியமான கிரியைகளை செய்ய வாஞ்சியா இருக்கிறேன். நான் என்ன செய்தால் நீர் என்னில் பிரியப்படுவீர் என்று, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்னவென்று தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் உணர்ந்து நம்முடைய நிலையை அறிந்து தேவ சமூகத்தில் நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்தி நம்மை குறித்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அது மாத்திரமல்ல, ஒரு உலக ராஜாவே தனக்கு நன்மை செய்தவனுக்கு இவ்வளவாய் கனத்தையும் மேன்மையும் கொடுப்பானேயானால், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்கு நன்மை செய்தவர், நாம் பிறந்த பிற்பாடு நம்மை தெரிந்து கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்து இப்பொழுது அவருடைய சமூகத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தந்து அவருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் தாம் சொன்ன நம்மை குறித்த நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகாமல் நமக்கு அவர் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணின கனத்தையும் மேன்மையும் வாக்கு திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையில நித்திய ஜீவனை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.